ஆதி பாரதி சீரியலில் பார்ட் ஒன்றுக்கான வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஆதி அழகரை தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஆண்டாள் தயவு செஞ்சு அவங்ககிட்ட சண்டை போடாத, எதுவாக இருந்தாலும் நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னோடனே, சும்மா இரு தமிழ், உங்கள் அப்பாவை எதுவும் இந்த விஷயத்தில் தலையிட வேணான்னு சொல்லு, எதுவாக இருந்தாலும் நான் ஆண்டாளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப, கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்க சொல்கிறியா இல்லையா தமிழ் அவங்ககிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, அதான் அப்பா சொல்கிறாங்களா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னோடனே அழகர் அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஆண்டாள், நான் சொல்கிறேன்ல இனிமேல் அவன் சண்டை போட மாட்டான், நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா தமிழ்கிட்ட சொல்லி அழகர்கிட்ட எனக்கு பேச வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அவனை அந்த பக்கம் திண்ணையில் உட்கார சொல்லு அப்படின்னோடனே, மாமா அதான் அப்பா கூப்பிட்றாருல திண்ணையில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி தமிழ்கிட்ட சொல்லி பேசிக்கிறாங்க. தமிழ் எதுக்காக அவன் ஆண்டாள்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அந்த சண்டை போட்டதுனால மேற்கொண்டு சிக்கல் தானே வரும் அவன் வாழ்க்கையில், அதையே அவன் புரிய மாட்டேங்குது, அதை சொல்ல அப்படின்னோடனே, மாமா ஏன் சண்டை போடுறீங்க அத்தைக்கிட்ட அப்படின்னோடனே, சில விஷயம்லாம் அவளுக்கு புரிய வச்சாதான் புரியும், அதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்களா, என் நண்பனோட ஃபேமிலியை பிரிக்கணும்னு நினச்சா நான் விட்டுற முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே, நான் அதான் கேட்டுச்சில்லப்பா அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. 1000 விஷயம் நடக்கட்டும், என்ன இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் போகணும் அப்படின்னு ஆதி சொல்கிறாங்க. அந்த பொறுமை எங்கே போச்சான் அவனுக்கு அன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்லி பேசும்போது அப்படின்னு அழகர் கேட்குறாங்க. அது ஏதோ கோவத்தில் நான் தெரியாமல் வேணும்ன்ட்டு சொன்னேன், ஏதோ தெரியாமல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், அதையே பிடிச்சிட்டு இருந்தா எப்படி தமிழ், அதை சொல்லு அப்படின்னா, அதான் கோவத்தில் சொல்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு அழகர்கிட்ட தமிழ் சொல்கிறாங்க. கோவம் இருந்தால் என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசாமல் யார்கிட்ட வேணாலும் பேசலாமா, அதை பார்த்து பேசியிருக்கணும், அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு அழகர் சொல்கிறாங்க. பாத்தியாப்பா, உன்னால் அவர் மனசு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுரு, அது எனக்கும் தெரியும், எங்களுக்காக தயவு செஞ்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, அது ஆண்டாள் கூட வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு அவள் முக்கியம், எந்த அளவுக்கு முக்கியமோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவளை நான் சமாளிச்சுப்பேன், அதுக்காக என் நண்பன் வாழ்க்கையில் அவங்க அப்பா ஏதாவது குடைச்சல் கொடுத்தா நான் சும்மா இருக்க முடியாதுல்ல அப்படின்னு இங்கே தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னதையே சொல்லிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், அதனால் நான் சொல்கிறத முதல்ல கேளு, அவனுக்கு கோவம் வந்தால் போருமா, என் கோவம் என்ன ஏதுன்னு அவனுக்கு தெரியும்ல, அழகர் கோவத்தை விட எனக்கு கோவம் ரொம்ப அதிகம், கோவத்தில் என்றைக்குமே ஒரு முடிவு எடுத்தால் அது வாழ்க்கைக்கு சரியாக வராது, இங்கே பாரு ஆதி பாரதினால் உங்கள் வாழ்க்கை எப்போதுமே பிரச்சனை வரக்கூடாது, எதுக்காக அவங்க புருஷன் பொண்டாட்டியை தர்மலிங்கத்தையும் லக்ஷ்மி அம்மாவையும் பிரித்து வச்சுருக்கான்னு அவன்கிட்ட கேளு அப்படின்னோடனே, அந்த ஆள் பண்ணுறது எல்லாமே தப்பு, அழகர் சொல்கிறாப்புல, அவனுக்கு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் படுற கஷ்டத்தை பிரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவனுக்கு புத்தி வரும், இதிலெல்லாம் ஆதியா சரி உங்கள் அப்பா பேச்செல்லாம் என்னால் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போனோன்னா அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கப்புறமா இங்கே தர்மலிங்கம் லக்ஷ்மி லக்ஷ்மி அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா சுற்றி பற்றி அவருக்கு தலை வலிக்குது, காஃபி போடுறதுக்கு ஆள் இல்லை. ஆமாம் என் பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரமாகவே கோயில் கிளம்பி போயிட்டு, அதனால் இப்போ காஃபி வேணாலும் சரி எது வேணாலும் நீங்கள் தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்களே காஃபி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு காஃபி போட தெரியாமல் தடுமாறி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பால் ஒரு வழியாக கட் பண்ணி அப்படியே அந்த கப்பில் போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறமா பார்த்தா சர்க்கரைக்கு பதிலாக உப்பு அள்ளி போட்டுடுறாங்க. பார்த்துக்கங்க, பொண்டாட்டி இல்லைன்னா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு ஒரு காப்பி கூட கிடைக்காது, இப்போயாவது புரியுதா, ஒழுங்காக குடும்பத்தை அடுத்த குடும்பத்தை பிரிக்காமல் இருக்கணும், நீங்கள் எப்போ மனசு மாறுறீங்களோ அது வரைக்கும் இந்த அழகர் சும்மா விட மாட்டான், என்னை பார்த்தா கிண்டலாக தெரியுதா உனக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு காஃபிக்கே இப்படி சொன்னீங்கன்னா, ஏதோ என் பொண்டாட்டியோட அப்பாங்கிற என் மாமனாருங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்ககிட்ட சின்ன சின்னதாக விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் விளாட்ற விளையாட்டே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அழகர் சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இங்கே கரெக்டாக இதுக்கு ஆண்டாள் அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு ஆதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே தர்மலிங்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு என்ன ஆச்சு லக்ஷ்மி, எதுக்காக நீ இன்னும் இப்படியே இருக்க அப்படின்னு கேட்டோன்னா, உங்கள் அம்மா வர சொல்லுப்பா அப்படின்னோடனே, ஆதி வீட்டில் எதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முடியாது, வர முடியாது, எனக்கு அந்த ராக்கம்மாவுக்கு விட தெரியாமல் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு, இன்னுமாம்மா அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கா, அதுதான் எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்கிறேன்ல, சொன்னால் கொஞ்சமாவது புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே, உங்ககிட்ட பேசி புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலன்னு என்கிட்ட நிரூபிக்கணும்னு நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், அதையே நீங்கள் செய்ய மாட்டேறீங்க அப்படின்னோடப்ப கரெக்டாக இந்த பக்கம் பாட்டி வந்துட போகிறாங்கம்மா, ஏமா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப கரெக்டாக பாட்டி உள்ளே மாசாக என்ட்ரி ஆகிறேன். என்ட்ரி ஆனோன்னே, டேய்
ஆமாம் எதுக்காகடா வந்து என் மருமகிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே வந்தோடனே நான் என்ன பண்ணேன் ஒன்றுமே செய்யாமல் அவன் மாட்டுக்கு தப்பு தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பா அப்படின்னோடனே பலார்னு ஒரு அடி அடிக்கிறாங்க தர்மலிங்கத்தை. எதுக்குமா என்ன அடிக்கிற அப்படின்னோடனே போடா பேசாமல் கிளம்பி வந்து உன் வீட்டுக்கு போகிற வழியை பாரு, என் மருமகள் இல்லாமல் நான் உன் வீட்டில் காலடியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தர்மலிங்கத்தை வந்து அடித்து ஓட விட்டுட்டுறாங்கன்னே சொல்லலாம். செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். பாட்டி வந்து வந்து உட்காடுறாங்க. ஹாலில் உட்காந்ததுக்கு அப்புறமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆதிக்கிட்ட. அப்போ தான் ஆதி வந்து சொல்கிறாங்க, தர்மலிங்கம் உங்கள் புள்ள மேலே எந்த தப்பும் இல்லை, அதான் தெரியுமே எனக்கே அப்படின்னோடனே இந்த பக்கம் லக்ஷ்மிக்கே ஆச்சரியமாக இருக்குது. எப்படி தெரியும் அப்படின்னு. இந்த திட்டத்தை வந்து என் பேரங்கிட்ட போட்டு சொன்னதே நான் தான், எனக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னோடனே அப்போ எதுக்காக அவரை அடிச்சிங்க அப்படின்னா, அவனை எவ்வளோ சொன்னாலும் புரியாமல் வந்து அவன் விளையாட்டுத்தனமாங்கிற பேரில் வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மோசமாக வந்து உங்கள் 2 பேரை பிரிக்கிற லெவலுக்கு ஸ்வேதாவை அழைச்சிட்டு வந்துட்டான்ல, அதனால தான் அப்படின்னோடனே. ஆமாம் இதை என்கிட்ட கூட வந்து மாப்பிள்ளை சொல்லலையே அப்படின்னா, உன்கிட்ட ஒரு நாள் பேசுவாப்பில் ஒரு தடவை, ஆனால் என்கிட்ட அப்படியா 10 தடவை டெய்லி ஃபோன் பண்ணுவார். இந்த ஸ்வேதா வந்ததுனால எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தான் தெரியுமா இந்த அழகர், அவனை சமாளிக்கவே போரும் ஆயிடுச்சுங்கிறாங்க.